வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம 2023 NMMS எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்கிற சாட் அதில் உள்ள மேத்ஸ் கொஷின்ஸ் 101லேருந்து பார்க்கலாம். ஸோ 101 கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாபு என்பவர் 8% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8200 கடனாக பெற்று 10,824 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவு? ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா, 8% அப்படிங்கிறது ஆர் 8% வட்டி வீதம் கொடுத்துருக்கு. 8200 அப்படிங்கிறது அசல் 8200 கடனாக பெற்று 10,824 திரும்ப செலுத்தினார். அப்போ அது தொகை ஏ சமம் 10,824. அப்போது வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி பண்ணும்போது 10,824 8,200 கழிக்கணும். கழிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 2,624 தனி வட்டியாக கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் என் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எண்ணுக்கான ஃபார்முலா n is equal to SI into 100 by P into R. ஸோ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get n is equal to 4. n is equal to 4 கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த SIக்கு பதிலாக 2,624 போடணும், Pக்கு பதிலாக 8,200, ஆருக்கு பதிலாக 8%. ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா you will get the answer as 4. அடுத்த question, படத்தில் உள்ள mஇன் மதிப்பு. ஸோ you want to find the value of m in this figure. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு புள்ளியில் அமையும் மொத்த கோணம் 360 டிகிரி. அப்போ இந்த புள்ளி இருக்கக்கூடிய மொத்த கோணம் இதெல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 360 டிகிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 238 ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 238 டிகிரி போட்டிங்கன்னா 122 டிகிரி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வெரி ஈஸி. இரு தள உருவங்கள் சர்வ சமம் எனில் அவை எப்படி இருக்கும்? இஃப் டூ பிளேன் ஃபிகர்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட் தென் தே ஆர் செட் டு பி. ஸோ கான்க்ருவெண்ட்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் கை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா, கை கூப்புற மாதிரி சேர்த்தணும் அப்படின்னா அதுதான் சர்வசமம். ஸோ சர்வசமத்துக்கு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் சர்வசமம். அப்போ உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? சம அளவும் சம வடிவமும் இருக்குது. அதனால தான் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சர்வசமம். அப்போ இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், சம அளவும் சம வடிவமும் உடையவை. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும். கிடையாது, ஏன்னா ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு செங்கோணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். செகண்ட் ஒன், ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் மட்டும் இருக்கும். கரெக்ட். இன் அ ட்ரையாங்கிள் there will be only one obtuse angle. that is correct. தென் ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களும் குறுங்கோணங்களாக அமையும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குறுங்கோண முக்கோணம் சொல்லுவோம். ஸோ அதுவும் கரெக்டு. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் விரிகோணங்களாக இருக்கும். அது தவறு, ஏன்னா ஒரு கோணம் மட்டும்தான் விரிகோணமாக இருக்க முடியும். ஸோ எது ரெண்டும் சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் 2 மற்றும் 3. தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 18 - 4 0 இந்த மாதிரி எண்கள்லாம் கொடுத்துருக்கு. ஆகிய தரவுகளின் இடைநிலை. இடைநிலை கேட்டாலே நம்ம உடனே என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட எண்களை
ஏறு வரிசையில் எழுதணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை மறந்துடக்கூடாது. ஸோ ரைட் ஆல் தீஸ் நம்பர்ஸ் இன் அ ascending ஆர்டர். அப்போ ஏறு வரிசையில் எழுதும்போது என்ன வரும்? -13 -8 -4 -3 0 1 3 7 8 9 18. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு பக்கமும் நம்ம நம்பர்ஸை கட் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா? ஸோ -13 18 9 -8 -4 8 -3 7 0 3. ஸோ which is left out? இதுதான் வந்து இடைநிலை. ஸோ the right answer is third option. The answer is 1. Next one. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் டேஷ் விகிதத்தில் பிரிக்கிறது. இது வந்து நீங்களே அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும். நடுக்கோட்டு மையம், ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் வந்து நடுக்கோட்டை வந்து எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா 2:1. அடுத்த கொஷின், பிரிவு இடைவெளி 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஸோ வீச்சும் பிரிவு அளவும் கொடுத்துருக்காங்க, நம்ம பிரிவுகளினுடைய எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வெரி சிம்பிள். அந்த வீச்சை வந்து பிரிவு அளவால் வகுத்துறோம். ஸோ 80/10 தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து 8. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ஈஸியானது தான். இங்கே வந்து என்ன பண்புன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து சேர்ப்பு பண்பு. இடையில் இருக்கக்கூடிய குறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கழித்தல் குறி இருக்குது. கழித்தல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பரிமாற்று பண்பையே அது நிறைவு செய்யாது. பரிமாற்று பண்பை நிறைவு செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது எதையும் நிறைவு செய்யாது, சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யாது. அப்போ இதில் அவங்களே வந்து நாட் ஈக்குவல் டுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கழித்தலானது விகிதமுறு எண்களின் சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. பின்வருவனவற்றுள் எது நேரியல் சமன்பாடு? நேரியல் சமன்பாடு அப்படின்னாலே வந்து மாறியினுடைய அடுக்கு வந்து ஒன்றா இருக்கணும், அதுதான் வந்து நேரியல் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எல்லா சமன்பாடுலையும் பார்த்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடில் இந்த கே என்ற மாறியினுடைய அடுக்கு வந்து 2ஆக இருக்குது, அப்போ இது கிடையாது. இரண்டாவது சமன்பாட்டில் எம்மினுடைய அடுக்கு வந்து 1ஆக இருக்குது. அப்போது எந்த சமன்பாட்டில் மாறியினுடைய அடுக்கு வந்து ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நேரியல் சமன்பாடு. தட் இஸ் வாட்? லீனியர் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். இது ரெண்டுலேயுமே வந்து அடுக்கு 3 இருக்குது, இதில் அடுக்கு 4 இருக்குது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் எது அப்படின்னா செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை. தொகுக்கப்படாத விவரம், இதுக்கான வரைபட விளக்க முறை வந்து வட்ட விளக்கப்படம் தான் சரியான விடை. இந்த நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம் இதெல்லாம் வந்து தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கான வரைபட விளக்க முறை. ஸோ தொகுக்கப்படாததுக்கு எது வரும் அப்படின்னா வட்ட விளக்கப்படம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டில் தென், முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இது 3 இருந்துச்சு அப்படின்னா எந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.